ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நைட் டின்னருக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக நான் ஒரு ஆஃப்டர்நூன் போல் நான் இதை வந்து ஊற வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் ராஜ்மா, காராமணி, கொள்ளு, ப்ரௌன் கலர் கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து தோல் நீக்காமல் இருக்கிறது உடச்சது தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு 6-7 பாதாமையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மணி நேரம் ஊறணுங்க. நான் இது வந்து மார்னிங் ஒரு 11:30 போல் தான் நான் வந்து ஊற வைக்கிறேன். ஊற வச்சு நைட் டின்னருக்கு ரெடி ஆகணுன்றதுக்காக ஊற வச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock போல் நான் வந்து இதை கிரைண்டரில் போட போகிறேன், மாவு ரெடி பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து நைட் டின்னர் பார்த்திங்கன்னா 7-7:30க்குள்ளேயே சாப்பிட்டு முடிக்கணுங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் 7 o'clock போல் தான் நான் வந்து மாவு ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிட்டு ஒரு 1/2 hour வெளியே வச்ச போதும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்க ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி நைட் டைமில் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெவியாக தெரியாது, சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். இந்த மாதிரி நார்மலான ரைஸோட இட்லி தோசை அதெல்லாம் சாப்பிடும் போது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து டைஜஷன் இல்லை, ஆக மாட்டேங்குது அப்படின்றலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இது உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், ப்ளஸ் வந்து ப்ரோட்டீனும் கூட. ஸோ வந்து மாவு அரைச்சிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சீரகம், இஞ்சி, தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நீங்கள் வந்து மாவு அரைச்சிக்கோங்க. இதிலே கிரைண்டர்லேயே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுகர் பிபி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் கூட இதை நல்லா சாப்பிட்லாங்க. இந்த தேவையெல்லாம் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு இதெல்லாமே சேராமல் இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடும் போது நல்லா ஹெல்த்தியும் கூட, சீக்கிரம் டைஜஷன் ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க, ரொம்ப ஒஸ்ட்டாலாம் இருக்காது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி ப்ளஸ் வந்து கார சட்னி அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெதுவடை பதத்தில் தான் இருக்கும் அந்த மாவு. மெதுவடை பதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி, தோசை மாவு பதத்துக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி, உங்களுக்கு தேவைன்னா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தாளிச்சுமே ஊற்றி செய்யலாம், தாளிச்சிக்கலாம். மாவு தாளிச்சிட்டுமே நீங்கள் தோசை ஊற்றலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி தான் தண்ணி கரைச்சி ஊற்றிங்களா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு தோசை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தேங்காய் சட்னி தான் இதுக்கு வந்து கொடுத்தேன் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் என் தவா நல்லா வெங்காயம் தேய்ச்சிட்டு தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் ஊற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய தவா வந்து இப்படி தான் இருக்கும். தேங்காய் ஆனியன் தேய்ச்சிட்டு ப்ளஸ் வந்து தண்ணி தெளிச்சிட்டு நான் தோசை ஊற்றினேன்னா அவ்வளோ சூப்பராக வரும். எண்ணெய் போட்டோம்னா வராது. அந்த மாதிரி நான் தோசை மேலே தான் எண்ணெய் போடுவேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நைட் டைமில், சூப்பராக இருக்கும் தோசை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு நான் தோசை எல்லாருக்குமே சர்வ் பண்ணிட்டேங்க. எனக்கு பார்த்திங்களன்னா மதியம் வச்ச இந்த வெள்ளை கொண்டக்கடலை குழம்பு இருந்தது, அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.